உங்கள ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்றீங்களா? உங்க லைஃப்ல என்னைக்காவது மத்தவங்க உங்கள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டுறாங்களோன்னு தோணியிருக்கா? ஏன்டா இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிரச்சனை இங்க தான். நமக்கேன்னு ஒரு பவுண்டரி, அதாவது ஒரு தெளிவான எல்லைக்கோடு இல்லாதப்போ தான் மத்தவங்க ரொம்ப ஈஸியா நம்மள அவங்க இஷ்டத்துக்கு மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயம். நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிட்டா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறோம். உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு கோடு கிழிச்சு அதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, உங்கள விட்டு போறவங்க உங்கள உண்மையா நேசிச்சவங்க கிடையாது. அவங்க உங்கள எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம்னு கணக்கு போட்டவங்க மட்டும்தான். மறந்துராதீங்க. எல்லை இல்லாத அன்பு ஒரு வீக்னஸ். ஆனா, சரியான லிமிட்ஸ் வச்சிருக்கிற அன்பு தான் உண்மையான வலிமை. இந்த பவுண்டரி என்ன செய்யும்? உங்கள மதிக்கிறவங்கள இது என்னைக்கும் பிரிக்காது. ஆனா, உங்கள வெறும் தேவைக்காக மட்டும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்கள அழகா ஃபில்டர் பண்ணி வெளிய அனுப்பிடும். ஆரம்பிக்க வேண்டிய இடம்? இந்த மாற்றத்த நீங்க எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? மத்தவங்களுக்கு தேவையில்லாம தர்ற அந்த எக்ஸ்ட்ரா விளக்கங்கள், ஓவர் எக்ஸ்பிளைனிங் இருக்குல்ல, அங்கிருந்து தான். எல்லை 1. விளக்கம் சொல்வதை நிறுத்துங்கள். நோ ஓவர் எக்ஸ்பிளனேஷன். நம்ம வாழ்க்கையில நாம போட வேண்டிய முதல் லக்ஷ்மண கோடு இதுதான். மத்தவங்களுக்கு தேவைக்கு மேல விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் தெரியுமா? 1. குழப்பம்தான் அவங்களோட பெரிய ஆயுதம். உங்கள ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு கன்ஃபியூஷன். அவங்களுக்கு நீங்க சொல்றது என்னன்னு ரொம்ப தெளிவாவே புரியும். ஆனா புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு புரியலையே, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ சொல்றதுல லாஜிக்கே இல்லையே அப்படின்னு திரும்ப திரும்ப உங்கள கேள்வி கேட்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இன்னும் அதிகமா பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் தர்றீங்களோ, அவ்வளவு தூரம் அவங்க உங்கள அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். 2. இந்த 1 2 3 கணக்க மறந்துராதீங்க. ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. இத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். முதல் முறை 1 எக்ஸ்பிளனேஷன். இது மரியாதை. ஒரு விஷயத்த நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா, அது உங்க தரப்பு நியாயத்த சொல்ற ஒரு நாகரிகமான முறை. 2ஆம் முறை 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது உங்களோட தாராள குணம். சரி, ஒருவேளை அவங்களுக்கு உண்மையிலேயே புரியலையோன்னு நீங்க குடுக்கிற இன்னொரு சான்ஸ் இது. 3ஆம் முறை. இங்க தான் ஆபத்து ஆரம்பிக்குது. 3வது முறையும் நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு பேரு அடிமைத்தனம், சப்மிஷன். நீங்க அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். 3. அந்த அமைதி தான் உங்களோட கெத்து. உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புற ஒரு கோல்டன் ரூல் இதுதான். ஒரு விஷயத்த சொல்லணுமா? ஒரு வாட்டி தெளிவா சொல்லுங்க. அப்புறம் வாயத் திறக்காதீங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது நீங்க அமைதியா மெயின்டெயின் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த அமைதி தான் உங்களோட உண்மையான பவர். அவங்களுக்கு பதில் புரியாம இல்ல. அவங்க சொன்ன பதில் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் உங்கள இன்னும் பேச வச்சு, உங்க வாயாலேயே அவங்களுக்கு சாதகமான பதில வரவழைக்க பாக்குறாங்க. சிம்பிளா சொன்னா, நீங்க பேசாம இருக்கும்போது அவங்க போடுற எந்த பிளானும் உங்ககிட்ட வேலை செய்யாது. உங்க அமைதி அவங்கள யோசிக்க வைக்கும். உங்கள ஒரு பலமான ஆளா காட்டும். எல்லை 2. வெறும் சாரிய நம்பாதீங்க, மாற்றத்த மட்டும் பாருங்க. ஆக்ஷன் ஓவர் அப்பாலஜீஸ். நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டா உடனே சாரி கேட்பாங்க. ஆனா அந்த சாரிக்கு பின்னாடி ஒரு பெரிய தந்திரம் இருக்கு. அத தெளிவா புரிஞ்சுப்போம். 1. சாரி ஒரு எமோஷனல் இன்சூரன்ஸ். சிலருக்கு இந்த சாரிங்கிற வார்த்தை ஒரு மேஜிக் மந்திரம் மாதிரி. தப்பு பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு சாரி கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது, நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க அப்படின்னு உங்கள மேலேயே பழிய போட்டு அந்த சூழ்நிலைய அப்படியே ரீசெட் பண்ண பாப்பாங்க. ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அதே தப்ப மறுபடியும் பண்ணுவாங்க. இவங்க சாரி கேட்கறது வருத்தத்துல இல்ல. அவங்க கிட்ட அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சலுகையையும் உரிமையையும் இழந்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான். அதாவது அவங்க தப்புக்கு அவங்க கட்டுற ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் அந்த சாரி. 2. உண்மையான மன்னிப்புக்கான பிராக்டிக்கல் செக்லிஸ்ட். ஆக்ஷன் ஓவர் அப்பாலஜீஸ். இனிமே ஒருத்தர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா வெறும் வார்த்தைய மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அவங்க கிட்ட இந்த 3 விஷயமும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செயல்களில் மாற்றம். டிஃபரண்ட் ஆக்ஷன்ஸ். ஒரு முறை செஞ்ச அதே தப்ப அவங்க திரும்பவும் செய்யாம இருக்காங்களான்னு பாருங்க. அதுதான் உண்மையான சாரி. பழக்க வழக்கங்களில் மாற்றம். டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ். அவங்க உங்கள அணுகுற முறையிலேயே ஒரு மாற்றம் தெரியணும். பழையபடி உங்கள அலட்சியப்படுத்தாம உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறாங்களான்னு பாருங்க.
நடத்தையில் முன்னேற்றம், டிஃபரண்ட் பிஹேவியர். வார்த்தையில வித்த காட்டாம அவங்க நடத்தையில அந்த முன்னேற்றம் தெரியணும். சிம்பிளா சொன்னா, இனிமே நடக்காதுன்னு வாயால சொல்றத விட இனிமே நடக்கலன்னு அவங்க செயல்ல காட்டுறது தான் உண்மையான பவுண்டரி. எல்லை 3. அர்ஜென்ட்னு சொல்லி உங்கள மிரட்ட விடாதீங்க. டிஸ்ட்ராயிங் அர்ஜென்சி. நாம பதட்டத்துல இருக்கும்போது தான் பெரும்பாலும் தப்பான முடிவுகளை எடுப்போம். உங்கள கையாள நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க எப்பவுமே ஒரு அர்ஜென்சி, அதாவது ஒரு தேவையில்லாத அவசரத்தை உங்க மேல திணிப்பாங்க. ஏன் இந்த அவசரம்? உங்கள நிதானமா யோசிக்க விட்டா அவங்க சொல்றதுல இருக்கிற ஓட்டைய நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு அவங்களுக்கு பயம். நீங்க லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா அவங்க பருப்பு வேகாது. அதனால தான் இப்பவே சொல்லு, உடனே பதில் வேணும்னு உங்கள ஒரு மாதிரி பேனிக் மோடுக்கு கொண்டு போவாங்க. அந்த மேஜிக் மந்திரம். இந்த தந்திரத்தை உடைக்க நீங்க சண்டை போடவோ கத்தவோ தேவையில்லை. ஒரு சின்ன பாஸ் எடுத்தா போதும். யாராவது உங்கள ஒரு முடிவுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினா தைரியமா இந்த ஒரு வரியை சொல்லுங்க. இத பத்தி நான் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். I'll get back to you. இந்த ஒரு வரி சொன்ன உடனே அந்த சூழ்நிலையோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு உங்க கைக்கு வந்துடும். அவங்க போட்ட பிளான் அங்கேயே சொதப்பிடும். அந்த கேப்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடைவெளியை நீங்க 3 விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும். தந்திரத்தை கவனியுங்க. ஏன் இவங்க இவ்வளவு அவசரப்படுத்துறாங்க? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? நிதானமா யோசிக்க விடாம பண்றதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க உணர்வை புரிந்து கொள்ளுங்க. அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க பயப்படுறீங்களா? இல்ல அவங்க சொன்னதுனால ஒரு பிரஷர் அல்லது குற்ற உணர்வுல இருக்கீங்களான்னு கவனிங்க. பதிலை தேர்ந்தெடுங்க. அவங்க கேட்கறதுக்காக பதில் சொல்லாம உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தெளிவா சொல்லுங்க. சின்ன டிப்ஸ். நீங்க பதில் சொல்லாம அமைதியா இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும். அந்த அமைதிதான் உங்களுடைய உண்மையான பவர். எல்லை 4. அவங்க பின்னாடி ஓடாதீங்க. எனர்ஜியை மேட்ச் பண்ணுங்க. மேட்சிங் எஃபர்ட், நாட் சேசிங். நம்ம மனசு ரொம்ப விசித்திரமானது. யாராவது ஒருத்தர் நம்மள விட்டு விலகி போறாங்கன்னு தெரிஞ்சா நாம பதட்டமாகி அவங்கள இன்னும் அதிகமா துரத்த ஆரம்பிப்போம். இதுக்கு பேர்தான் டெஸ்பரேஷன் ட்ராப், அதாவது தவிப்புங்கிற வலை. 1. நீங்க கொடுக்கிற தப்பான பரிசு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்கள மதிக்கல, உங்ககிட்ட சரியா பேசல, உங்கள அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க அன்பை பெறணும்னு இன்னும் அதிகமா அவங்களுக்காக உழைப்பீங்க, இன்னும் அதிகமா அன்பை கொட்டுவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க உங்கள மோசமா நடத்தும் போதும் நீங்க அன்பை கொட்டுறது அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க கொடுக்கிற ஒரு கிஃப்ட் மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, நாம இவனை எப்படி நடத்தினாலும் இவன் நமக்கு அதிகமா தான் செய்வாங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு நீங்களே உருவாக்கிடுறீங்க. 2. அந்த கோல்டன் ரூல். இனிமே உங்க லைஃப்ல இந்த ஒரு ரூலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஒரு அடி பின்வாங்கினா நீங்க அப்படியே நில்லுங்க. அவங்க விலகி போகும்போது நீங்க 2 அடி முன்னாடி போய் அவங்கள பிடிக்க பார்க்காதீங்க. நீங்க அங்கேயே நிக்கும்போது தான் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க துரத்துறத நிறுத்தினாலே உங்களுக்கான மரியாதை அங்க தானா உருவாகும். 2. எனர்ஜியை மேட்ச் பண்ணுங்க. மேட்சிங் தி எனர்ஜி. உறவோ நட்போ எதுவா இருந்தாலும் அது ஒரு 2-வே ரோட் மாதிரி. அவங்க ஒரு ஃபோன் பண்ணா நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சா நீங்க பதிலுக்கு ஒன்னு செய்யுங்க. உங்களுடைய உழைப்பு எப்பவுமே ஈடுகட்டப்படணும். அது என்னைக்கும் துரத்தப்படக்கூடாது. மத்தவங்க உங்களுக்கு எந்த அளவு எனர்ஜி தர்றாங்களோ அதே அளவு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். முக்கியமான விஷயம், நீங்க ஓடுறதை எப்போ நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்க மதிப்பு என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நின்னதுக்கு அப்புறமும் அவங்க உங்களை நோக்கி வரலன்னா அவங்க என்னைக்குமே உங்களுக்காக இருந்தவங்க கிடையாதுன்னு அர்த்தம். சிம்பிள். நிச்சயமாக இதுதான் எல்லா எல்லைகளை விட மிக உயரிய, அதே சமயம் மிக கடினமான எல்லை. இதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேச்சு தமிழில் கீழே விரிவாக கொடுத்துள்ளேன். எல்லை 5. மதிக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. த பவர் ஆஃப் வாக்கிங் அவே. எல்லா பவுண்டரிகளுக்கும் மேல இருக்கிற ஒரு மாஸ்டர் பவுண்டரி இதுதான். மத்தவங்க உங்களை ஈஸியா கையாள்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? இவன் எங்கேயும் போக மாட்டான், நாம என்ன சொன்னாலும் தாங்கிட்டு இங்கேயே தான் நிப்பான்ங்கிற அவங்களுடைய அசாத்தியமான நம்பிக்கை தான்.
அந்த நம்பிக்கைய நீங்க உடைக்கணும். என் சுயமரியாதைக்கு ஒரு சின்ன பங்கம் வந்தா கூட நான் அடுத்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு போய்க்கிட்டே இருப்பேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துட்டா உலகத்துல யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. 1. வெளியேறுவது பலவீனம் அல்ல, அது ஒரு தேர்வு. நம்மள பல பேர் ஒரு இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தயங்குவோம். நம்ம தோத்துட்டோமோன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. வாக்கிங் அவே அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது. அது நீங்க உங்களுக்காக எடுக்கிற ஒரு மிகச்சிறந்த முடிவு. அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வரும்போது சில முக்கியமான விஷயங்களை ஜெயிக்கிறீங்க. நிம்மதி, பீஸ் ஓவர் கேயாஸ். தேவையில்லாத குழப்பங்கள், சண்டைகள் இருக்கிற இடத்துல நிக்கிறத விட உங்க மன நிம்மதி தான் முக்கியம்னு நீங்க எடுக்கிற முடிவு அது. முழுமையான மரியாதை, ரெஸ்பெக்ட் ஓவர் கிரம்ஸ். யாரோ போடுற துண்டு துக்கடா அன்போ அரகொர மரியாதையோ உங்களுக்கு தேவையில்லை. கிடைச்சா முழு மரியாதையோட கூடிய அன்பு கிடைக்கணும், இல்லன்னா ஒன்னும் தேவையில்லைன்னு நீங்க கெத்தா வெளியே வர்றது. சுயமதிப்பு. கடனுக்காகவோ அல்லது பழைய உறவுக்காகவோ அங்கேயே தங்கி நிக்காம உங்களுக்கே நீங்க கொடுக்கிற பெரிய கிஃப்ட் தான் உங்களுடைய இந்த முடிவு. 2. பயம் அவங்களுக்கு தான் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மரியாதை இல்லாத இடத்துல நீங்க ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே உங்ககிட்ட விளையாடுற வேலைய அவங்க அப்படியே நிறுத்திடுவாங்க. தத்துவமா சொன்னா, உங்களை இழக்க அவங்க பயப்படணுமே தவிர அவங்கள இழக்க நீங்க பயப்படக்கூடாது. நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிச்சாதான் இந்த உலகமே உங்கள மதிக்க ஆரம்பிக்கும். முத்தாயப்பான ஒரு கருத்து. இந்த 5 எல்லைகளுமே உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இல்ல, உங்கள நீங்க பாதுகாக்கிறதுக்காகத்தான். எல்லைகள் இல்லாத அன்பு ஒரு பலவீனம். ஆனா சரியான எல்லைகளோட இருக்கிற அன்பு தான் உண்மையான வலிமை. சரி, இப்போ கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த 5 எல்லைகளையும் நீங்க போட ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கலாம். ஐயோ, நாம ரொம்ப ரூடா நடந்துக்கிறோமோன்னு கூட தோணலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க உங்கள அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவரா தெரிஞ்சீங்க. இப்போ நீங்க உங்களுக்காக ஒரு கோடு கிழிக்கும்போது அவங்களுக்கு நீங்க கெட்டவரா தான் தெரிவீங்க. அவங்க உங்கள கெட்டவன்னு சொன்னா அத ஒரு மெடல் மாதிரி ஏத்துக்கோங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்காக வாழறத நிறுத்திட்டு உங்க சுயமரியாதைக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அதுக்கு அர்த்தம். நினைவு வச்சுக்கோங்க, உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க உங்க எல்லைகளை மதிப்பாங்க. உங்கள பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க மட்டும்தான் உங்க எல்லைகளை பார்த்து கோவப்படுவாங்க. உங்க லைஃப், உங்க ரூல்ஸ். இனிமே உங்க அனுமதி இல்லாம யாரும் உங்கள ஒரு பொம்மை மாதிரி ஆட்ட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியாமலே மத்தவங்க கிட்ட அடிபணிஞ்சு போய்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தங்களுடைய பவரை மீட்டெடுக்கட்டும். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்க மதிப்பை நீங்க குறைச்சிக்காதீங்க.